அன்பர்களே வணக்கம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். இந்த உலகம் முழுவதுமே காளியுடைய புகழும் காளியுடைய அருளும் நிறைந்திருக்கின்றது. சரிங்களா? அதனால் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய காக்கும் தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அன்னை யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி தான். சரிங்களா? காளியுடைய புகழையும் காளியுடைய சக்தியும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய இந்த வாயும் போதாது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா காளியுடைய அருள் ஒரு நபருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணாலும் உயரத்துக்கு நம்ம போக முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா காளி தான். சரிங்களா? காளியுடைய அருள் ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவனை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சரிங்களா? அதே போல் காளியுடைய அருள் இந்த உலகத்தில் பரவணும், காளியுடைய புகழ் இந்த வையகம் முழுவதும் பரவ செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பதிவு பதிவிட போகிறேன். அதே போல் நம்மளுடைய சிவருத்ர மகா காளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சரிங்களா அருள்வாக்குங்கிறது நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நேரடியாக அருள்வாக்கு பார்க்க முடியலின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்காக தொலைபேசி மூலமாக அருள்வாக்கு பார்க்க விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? என்னென்னு வச்சுக்கோங்க, அருள்வாக்கு பார்க்கக்கூடிய விவரங்களை கேட்டு தெரிவித்து அதற்குண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொலைபேசி மூலமாக உங்களுக்கு அருள்வாக்குங்கிறது பார்த்து சொல்லப்படும். சரிங்களா? அதே சமயம் யாரும் கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன் கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது நம்ம கோவிலில் நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் நீங்கள் ஃபோன் அடிக்கிற நேரத்துக்கு நம்மளால் அதை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருப்பேனோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன். சரிங்களா? விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தொலைபேசி மூலமாக நீங்கள் அருள்வாக்கு கேட்டு தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.